2002க்கு பிறகு சேர்ந்த ஒரு வாக்காளர் அவங்க கொடுத்திருக்கக்கூடிய 12 ஆவணங்கள்ல, அது ஆதாரா இருக்கலாம், அல்லது தேசிய குடிமக்களுக்கான இதுவா இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு 12 கொடுக்குறாங்க. கண்டிப்பா இதுல ஏதோ ஒண்ணு கண்டிப்பா அவங்க வச்சிருப்பாங்க தானே? இல்ல இப்ப என்ன அர்த்தம்னா, அது இருக்கு இல்லங்கிறதெல்லாம் அப்புறம், நான் என்னுடைய ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணி தானே என்ரோலே ஆனேன். நான் தப்புன்னா நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. இப்ப ஒரு வாக்காளர் பட்டியல்ல 1000 ஓட்டு இருக்கு, அதுல 50 ஓட்டு ஃபேக் ஓட்டு அப்படின்னா, அந்த 50 ஓட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பி 50 பேரை ப்ரூவ் பண்ண சொல்றது சரியா? இல்ல 1000 பேருமே ப்ரூவ் பண்ணு, அப்பதான் என்னால 50 பேரை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது ஃப்ரீ. ஆனா திருப்பி நான் பண மதிப்பிழப்பு நீக்க நடவடிக்கையோட தான் ஒப்பிட விரும்புறேன். அவர் என்ன சொன்னாரு, கருப்பு பணத்தை நாங்க ஒழிக்க போறோம், தீவிரவாதம் ஒழிய போகுது, பெரிய பெரிய முதலாளிகள் எல்லாம், பெரிய பெரிய ஊழல்வாதிகள் எல்லாம் ரோட்ல நிப்பாங்க அப்படின்னாரு. ஆனா என்ன நடந்துச்சு? ரோட்ல நின்னது நீங்களும் நாங்களும். நான் இன்னொன்னு சொல்றேன், கடந்த காலத்துல எஸ்ஐஆர் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, கடந்த காலத்துல இந்த பிக்ஸ்டு டைம் ஃப்ரேம்குள்ள அத்தனை பேரையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு எல்லாரும் வந்து ப்ரூவ் பண்ணுகிற நெருக்கடி எல்லாம் ஏற்படுத்தல. அது ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமா நடைமுறைப்படுத்தி அவங்க அதை கிளீன் பண்ணாங்க. அது வந்து எஸ்எஸ்ஆர் உடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா தான் எஸ்ஐஆர் இருந்துச்சே தவிர, எஸ்ஐஆர் எக்ஸ்க்ளூசிவா ஒரு 50 நாள்ல ஒட்டுமொத்த மாநிலத்தையுமே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு கடந்த காலங்கள்ல நடக்கல. ஒண்ணு. இன்னொன்னு, 2003 எஸ்ஐஆர் பேஸ் பண்ணி தான் நாங்க பண்றோம் அப்படிங்கறத இவங்க பீகார்ல ஒரு காரணமா சொல்றாங்க. உச்சநீதிமன்றம் என்ன கேக்குது, 2003 எஸ்ஐஆர் கைட்லைன் என்ன, அது எந்த வகையில செயல்படுத்தப்பட்டதுங்கிற அபிஷியல் நோட்டிபிகேஷனை சப்மிட் பண்ணுங்கன்னு சொன்னா, இல்ல அது இல்லங்கிறாங்க. ஆர்டிஐல கூப்பிட்டு கேட்டோம்னா 2003 எலெக்ஷன் கமிஷனுடைய நோட்டிபிகேஷன் இல்லங்கிறாங்க. அதை பிரசாந்த் பூஷன் வெளியிடுறாரு. அப்ப எலெக்ஷன் கமிஷன் எதையோ திட்டமிட்டு மறைக்குது இல்ல, ஒரு உள்நோக்கம் இருக்குங்கிறது அந்த இடத்துலதான் வருது. இல்ல உள்நோக்கம் இல்லைன்னா 2003 டாக்குமெண்ட் கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல கொடுக்கறதுல என்ன உங்களுக்கு வந்துட போகுது?